வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி சார்பாக நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் நீங்கள் 1000 மடங்கு பெருகுவீர்கள். சென்னை முகப்பேரில் நடைபெறுகிற எங்களுடைய ஆராதனையில் நீங்கள் பங்கு பெறுங்கள். சத்தியத்தை சரியாக அறிவீர்கள். உங்கள் பிரச்சனைகளை தேடியும் காணாதிருப்பீர்கள். உங்கள் கேன்சர் கட்டியை தேடியும் காணாதிருப்பீர்கள். உங்கள் கடன் பிரச்சனையை தேடியும் காணாதிருப்பீர்கள். ஒரு விடுதலையை பெறுவீர்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து 8:32 சொன்னார் பாருங்க, யூ ஷால் நோ த ட்ரூத் அண்ட் த ட்ரூத் ஷால் செட் யூ ஃப்ரீ. நீங்கள் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். நிச்சயமாகவே கேரண்டி. குறைந்தது ஒரு 3 மாதங்களுக்கு மட்டுமாக வந்து பாருங்கள். இப்பொழுது இருக்கிற பிரச்சனைகளை தேடியும் காணாதிருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நமக்கு இந்த ஞாயிறு செய்தியிலே சீக்ரெட்ஸ், ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட்ஸ் 200, இறை ரகசியங்கள் 200 என்கிற தலைப்பில் இதுவரைக்கும் 40 செய்திகளை யூடியூப்பில் அப்லோடு செய்திருக்கிறோம். அவைகளை கேளுங்கள். இறை ரகசியங்களை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள். இப்படி ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ மாட்டீர்கள். நீங்கள் உலகத்தை வாழ வைக்கக்கூடிய விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளுவீர்கள். அப்பொழுது தேவன் உங்களை உலகெங்கும் கொண்டு செல்வார். ஏனென்றால் தேவன் ஒருவரையும் ஒரு சாதாரண நோக்கத்திற்காக ரட்சிக்கிறவர் அல்ல. கர்த்ததாமே இன்னும் உங்களுக்கு ஒரு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தந்தருள்வாராக. 41வது இறை ரகசியம், தேவ கனத்தின் இறை ரகசியங்கள், ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட்ஸ் ஆஃப் காட்ஸ் ஆனர். முக்கியமான சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். பாருங்கள், மனிதனாலே கனம் வருகிறது. கனம், ஆனர் என்றால் என்னது? பெருமை, க்ளோரி. ரைட்? ஆபிரகாமிடத்தில் சொன்னார் இல்லையா, நான் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். அப்படி என்றால் என்ன பொருள்? ஐ வில் ஹானர் யுவர் நேம். அப்போது இந்த ஆனர் 2 விதத்தில், ஒன்று மனிதனிடத்திலிருந்து வருகிற ஆனர் இருக்குது, தேவனிடத்திலிருந்து வருகிற ஆனர். இன்றைக்கு நம்ம எந்த ஆனரை படிக்க போகிறோம்? காட்ஸ் ஆனரை படிக்க போகிறோம். இதை புரிந்து கொள்வதற்கு சமீபத்தில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை சொல்கிறேன்னே. இந்த அமெரிக்க தேசத்தில் நடந்த அந்த T20 கிரிக்கெட்டில் பல ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா வேர்ல்டு கப்பில் வின் பண்ணிட்டாங்க கிரிக்கெட்டில். பாப்பாப்பா, எவ்வளவு ஆனர், எவ்வளவு ஆனர். வரும்பொழுது அவர்களுக்கு தனி ஃப்ளைட் இந்திய அரசாங்கம் ஏற்பாடு செய்கிறது. ரைட்? இங்கே ஏர்போர்ட்டில் ஆயிரக்கணக்கான நபர்கள் போய் அவர்களை வரவேற்க போகிறாங்க. அங்கங்கே கட் அவுட் வைக்கிறாங்க. மெர்சி உங்களுக்கு தெரியும் பாருங்கள், வேர்ல்டு கப்பில் ஃபுட்பால் சாம்பியன். நான் கேரளாவுக்கு போயிருக்கும்போது அங்கே ரோட்டில் அவருடைய கட் அவுட்டை வைக்கிறாங்க பாருங்கள். இப்படி மனிதர்கள் இன்னொரு மனிதனை கனம் செய்கிறது போல சர்வ லோகாதிபதி, மனிதர்களை சிருஷ்டித்த தேவாதி தேவன், எல்ஷடாய் தேவன் உங்களை கனம் பண்ணும்படியாக எங்களோடு உங்களை இணைத்திருக்கிறார். அதைத்தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிற அருமையான தேவர்களே. ஹல்லேலூயா. ஐயா, நம் தேவன் தம்முடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரையும் கனம் பண்ணி அவர் சந்தோஷப்பட விரும்புகிறார். ஜெரமையா 33:9. நீங்கள் தேவனுடைய நன்மையினாலும் கிருபையினாலும் அலங்கரிக்கப்பட்டு இருக்கும் பொழுது அது அவருக்கு மகிழ்ச்சி, கீர்த்தி, புகழ்ச்சிங்கிறார். கண்டிப்பாக நீங்கள் இந்த எண்ணெயாவது ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. பிசாசுக்கு இடம் கொடுக்க மாட்டீங்க. அதை வாசிக்கட்டுமா உங்களுக்கு? முக்கியமான ஒரு வசனம் பாருங்கள். த புக் ஆஃப் ஜெரமையா சாப்டர் 33:9. நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையை எல்லாம். யார் யாருக்கு செய்கிற நன்மை? நம்முடைய தகப்பனாகிய தேவர் உங்களுக்கும் எனக்கும் செய்கிற நன்மையை எல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பதாக அது எனக்கு மகிழ்ச்சியும் கீர்த்தியும் புகழ்ச்சியும் மகிமையுமாயிருக்கும். என்ன சொல்கிறார் தெரியுமா? எப்பா, நான் உன்னை மகிமைப்படுத்த போகிறேன். ஆபிரகாம்கிட்ட அதான் சொல்கிறாரு, நான் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ பெருமையாக வாழ்வா, கௌரவமாக வாழ்வா, கோடீஸ்வரனாக வாழ்வா, அது எனக்கு மகிழ்ச்சி, கீர்த்தி, புகழ்ச்சி என்று சொல்லுகிறார். நீங்களும் நானும் பரதேசி மாதிரி வாழ்ந்தால் நம்ம தகப்பனுக்கு என்னங்க பேர்? ரைட்? இன்றைக்கு பிச்சைக்காரன் இருக்கிறான், அவனுக்கும் எந்த கனமும் கிடையாது, அவங்க அப்பாவுக்கும் கனம் கிடையாது. அவங்க அப்பா பிள்ளைக்கு சேர்க்க வேண்டிய சொத்தை சேர்த்து வைத்திருந்தால்
என்ன நடந்திருக்கும், இவன் கௌரவமாக வாழ்ந்திருப்பான். அது தகப்பனாருக்கு ஒரு பெரிய புகழ் பாருங்க. அதே போல தான் இந்த உலகத்திலே வாக்கு பண்ணி இருக்கிற அத்தனை நன்மைகளினாலும் உங்களை அலங்கரித்து, உங்களை பெருமைப்படுத்த, உங்களை கனப்படுத்த உங்கள் தகப்பனாகிய தேவன் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். என்னோடு இணைந்து கொள்ளுங்கள். இதில் இணையணும், சத்தியத்தை அறிகிற அறிவில் நீங்கள் வளருவதற்கு சீரியஸாக இருக்கணும். அதான் என் கூட இணைந்து கொள்ளுங்கள், என் கூட இணைந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறேன். வேற ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை பாருங்கள். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். மனிதர்களை சிருஷ்டித்த தேவனே மனுஷனை கனம் பண்ணும்போது எந்த அளவு நாம் உயர்வோம் என்பதை வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ள போகிறோம். வேதத்தில் எப்படி தன்னுடைய பிள்ளைகளை எப்படி கனம் பண்ணினார், எப்படி ஆனர் பண்ணுறார், அதில் இருக்கிற ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட்ஸ் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது நீங்கள் தேவனால் உயர்த்தப்படுவதற்கு உங்களுடைய விசுவாசம் பெருகி கொண்டே இருக்கும். விசுவாசிக்கிறவர்கள் தேவனுடைய மகிமையை காண்பார்கள், அல்லது தேவனுடைய பெருமையை காண்பார்கள், அல்லது தேவனுடைய ஆனரை காண்பார்கள். அதில் முதலாவது யாருடைய வாழ்க்கையில் எடுக்கலாம்? ஆபிரகாமுடைய ஆபிரகாமுடைய எடுப்போமா? அவரை என்ன சொல்லி அழைத்தார் என்று நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்கள். இந்த புக் ஆஃப் ஜெனசிஸ் சாப்டர் 12 verse 2. ஆதியாகமம் 12:2 நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். பாருங்கள் ஐயா, உன் பெயரை எப்படி கனம் பண்ணுவேன் தெரியுமா? உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படுப்பா. இது நடக்கும் பொழுது நீ கனம் பெறுவாய். ரைட்? கிட்டத்தட்ட ஒரு 4000 ஆண்டுகள் ஆயிட்டுன்னு வச்சுக்கிடுவோமே. 4000 ஆண்டுகளும் ஆபிரகாமை ஒரு செட் ஆஃப் பீப்புள் தியானிச்சுட்டே இருக்கிறாங்க. ஆபிரகாம் என்று பெயரிடறதுக்கு அநேகருக்கு ஆசை உண்டு. எங்கள் குடும்பத்தில் ஒரு 3 பேருக்காவது ஆபிரகாம்ங்கிற பெயர் உண்டு. ஏன்? ஆபிரகாமுடைய பெயரை தேவன் பெருமைப்படுத்தினார், கனம் பண்ணினார். தேவன் இந்த நாளிலிருந்து உங்களை நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி, ரைட், சூப்பர் நேச்சுரல் பவர்னால் உங்களை ஆப்ரேட் பண்ண வைத்து உங்கள் பெயரை கனம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் ஏற்ற மிகு வாழ்வை காண்பீர்கள். ஹல்லேலூயா. பாருங்கள், கனம் என்றாலும் பெருமை என்றாலும் ஒன்றுதான். ஆபிரகாமிடம் நேரடியாகவே சொல்கிறாரு, உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. எப்படியெல்லாம் பெருமைப்படுத்தினாருங்க? ஐஸ்வர்யத்தை கொடுத்து பெருமைப்படுத்தினார். ரைட்? தன்னுடைய விசுவாசத்தையே கொடுத்து பெருமைப்படுத்தினார். 2 வித விசுவாசம் இருக்குங்க. எப்படி 2 வித ஆனர் இருக்கிறதோ அதே போல் 2 வித விசுவாசம் இருக்கிறது. ஒன்று என்னது? மனிதனால் வருகிற விசுவாசம். ரைட்? இன்னொன்று தேவனுடைய சொந்த விசுவாசத்தை நமக்குள்ளே வைத்திருக்கிறாரு. அந்த விசுவாசத்தினால தான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. அந்த விசுவாசத்தை எங்கே வச்சிருக்கிறார்? அவருடைய வார்த்தையில் வைத்திருக்கிறார் பாருங்க. ஐயா, அவனுடைய சரீரம் செத்து போச்சியா, 100 வருஷம் ஆயிற்று, நடக்கக்கூட முடியாது. கிழவிக்கு வழிபாடு நின்று 50 வருஷம் ஆயிற்று. ஐயா, செத்துப்போன சரீரத்திலும் செத்துப்போன கர்ப்பத்திலும் ஒரு குழந்தையை உண்டாக்க தேவனால் கூடும் என்பது அதை விசுவாசித்தால் என்றால் அது எவ்வளவு பெரிய விசுவாசங்க. அந்த விசுவாசத்தை கொடுத்தவர் தேவாதி தேவன் அல்லவா? அந்த விசுவாசத்தையே கொடுத்து அவனை விசுவாசிக்க வைத்து உலகமெங்கும் அதை ரிசர்ச் பண்ணுறாங்க. எப்படி? ஹவ் இஸ் இட் பாசிபிள்? செத்துப்போன கர்ப்பப்பையில் ஒரு குழந்தையை உண்டாக்குவது ஹவ் இஸ் இட் பாசிபிள்? அதற்கு வசனம் தாங்க, மனிதனால் இது கூடாதது தான், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது தேவன் என்ன செய்வார் என்று வாசிக்கட்டுமா? 91வது சங்கீதம் 15வது வசனம் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அதில் பின்பக்கம் வாசிக்கிறேன். அவனை தப்புவித்து அவனை கனம் பண்ணுவேன். ரைட்? He will rescue you and he will honor you. உன்னை தப்புவித்து கனம் பண்ணும்படியாக தேவன் உன்னை இங்கே அழைத்திருக்கிறார். எதிலிருந்து தப்பிக்கணும்? இன்னைக்கு ஒரு பாவத்திலிருந்து நீ சிக்கி இருக்கியா, குற்ற உணர்வில் இருக்கியா, குற்ற உணர்விலிருந்து உன்னை தப்புவித்து உன்னை உயர்த்துகிற தேவன், உன் பெயரை கனம் பண்ணுகிற தேவன் உன்னோடு பேசி கொண்டு இருக்கிறார். ஏதாவது வழக்கில் சிக்கி இருக்கியா, நீ தான் கிரிமினல் தப்பு பண்ணியா, அந்த வழக்கிலிருந்து உன்னை தப்புவித்து உன்னை கனம் பண்ணும்படியாக இந்த செய்தியை கேட்கும்படியான வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்.
உன் கணவன் சரியில்லை, மனைவி சரியில்லையா, சிக்கி போய் இருக்கிறா, ஐயா இடியாப்பு சிக்கலாயிற்று வாழ்க்கை. அந்த சிக்கலில் இருந்து உன்னை தப்புவித்து உன்னை கனம் பண்ணும்படியாக அழகாக சொல்லுகிறார் சங்கீதக்காரர் 91 அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். He'll honor you. உன்னை கனம் பண்ணுவதற்கு முன்பதாக உன்னை தப்புவிப்பேன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு எத்தனை கோடி ரூபா கடனில் இருக்கிறா? வட்டி கூட கொடுக்க முடியல, வாடகை கூட கொடுக்க முடியல. எப்படி ஐயா இந்த 10 கோடி ரூபா கடன் அடையும்? அவர் அல்லவோ உன்னை தப்புவிக்கிற தேவன். பைபிளில் சில சான்றுகளை பார்க்கும் பொழுது நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுவீர்கள். பாருங்கள், தானியேலை தப்புவித்தார் இல்லையா? தானியேலை விட நீங்கள் யாருமே டேஞ்சரில் இருக்க முடியாதுங்க. கேன்சர் 4th ஸ்டேஜாக இருந்தாலும் சரி, ரைட்? தானியேலை எப்படி தப்புவித்தார்? வாசிக்கட்டுமா உங்களுக்கு? அங்கே புக் ஆஃப் டேனியல் சாப்டர் 6 verse 22a, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். தப்புவிக்கிற தேவனை நம்ம தியானிக்கிறோம். யாருடைய வாய்க்கு தப்புவிக்க வேண்டும்? சிங்கங்களின் வாய்க்கு தப்புவிக்க வேண்டும். தப்பித்து கனப்படுத்துகிற தேவன், ரைட்? எப்படி ரெஸ்கியூ பண்றாரு? சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார், ரைட்? இதே தானியேல்ல இன்னொரு வசனம் நீங்கள் கண்டிப்பாக வாசிக்க வேண்டும் பாருங்க. அந்த ராஜா டிக்ளேர் பண்றாங்க. ராஜா என்ன டிக்ளேர் பண்ணுகிறான்? 6வது அதிகாரம் 23வது வசனத்திலே அந்த ராஜா சொல்றான், அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. அவன் மாறுதட்டுறாங்க தானியேல், எப்பா நான் எந்த பாவமும் செய்யலை, ஆண்டவர் என்ன காப்பாற்றுறாரு. அது கிடையாதுங்க உண்மை. அவன் விசுவாசித்தான். எதை விசுவாசித்தான்? மனுஷன்னா பாவம் தான் செய்வான்ப்பா. மறுபாலாரை இச்சையோடு தான் பார்த்துருப்பான் தானியேல். அவனுக்கு ஒன்று தெரியுது. என்ன தெரியுதுன்னா, நான் இச்சையோடு பார்த்தாலும் என் தேவன் என்னை தண்டிக்க மாட்டார் என்று சொல்லி அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்குது. குற்ற உணர்வு அடையல. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. 2 விசுவாசம் அங்கே செயல்பட்டதுங்க. தானியேல் என்ன விசுவாசித்தான்? என் தேவன் என்னை தப்புவிக்க வல்லவர் என்று விசுவாசித்தான். எதனாலே அப்படி விசுவாசிக்க முடிந்தது என்றால், தேவன் என் மீது அன்பாகவே இருக்கிறார். நான் நல்லவனாய் இருக்கிறதுனால அல்ல, அவர் ரொம்ப ரொம்ப நல்லவராய் இருக்கிறதுனால என்னுடைய பாவங்களை அவர் பார்க்கிறது இல்லை. ஸோ he is so happy about me. ஆகவே என்னால் விசுவாசிக்க முடியுது, என் தேவன் என்னை தப்புவிப்பார். ரைட்? ஹல்லேலூயா. இப்படி உங்களாலும் விசுவாசிக்க முடியுதுங்க. எஸ், எந்த சூழ்நிலையிலும் விசுவாசிக்க முடியும். சிங்கக்கவிக்குள்ளேயே விசுவாசிக்க முடியும். சீரும் நெருப்புக்குள்ளேயே உங்களால் விசுவாசிக்க முடியும். ஒரு பாவத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது உங்களால் விசுவாசிக்க முடியும். ஏன்? பழுதொன்றுமே உன்னில் இல்லை, இயேசுவே உனக்கு தகுதியானார். அப்பா அவர் உன்னை தகுதிப்படுத்தலப்பா, தன்னையே தகுதியாக்கி விட்டார். ஏன்னா நீ ஒரு பழுது, சின்ன பழுது இருந்தாலும் நீ அவரிடத்துல போக முடியாது. ரைட்? அது அவருடைய அனந்த ஞானம். அருமையான தேவர்களே, பாருங்கள், அதில் வாசிக்கிறேன். அதே புக் ஆஃப் டேனியல் சாப்டர் 6 verses 26 to 28 எப்படி, அதாவது தப்புவித்ததை பார்த்தோம். சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டு அந்த தாவீதை அந்த தானியேலை தப்புவித்த தேவன் அவனை எப்படி கனம் பண்ணுகிறார் என்று சொல்லி அதே தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 26, 27, 28வது வசனங்களை வாசிக்கிறேன். ராஜா டிக்ளேர் பண்றான், என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன். நம்பர் 1. நம்பர் 2, என்னென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர். நம்பர் 3, அவருடைய ராஜ்யம் அழியாதது. நம்பர் 4, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தம் நிற்கும். நம்பர் 5, தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமா இருக்கிறார் என்று எழுதினார். அங்கே 28வது வசனம், தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்ஷியானாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. தப்புவிக்கிறதே பார்த்துட்டோம்,
கனம் பண்ணுகிறதையும் வாசிக்கிறோம். இன்னைக்கு தலைப்பு என்ன? தேவ கனத்தின் இறை ரகசியங்கள். என்ன செய்வார்? இப்போ இருக்கிற இடியாப்ப சிக்கலிலிருந்து உன்னை விடுவிப்பார், தப்புவிப்பார். அதன் பிறகு என்ன செய்வார்? கனம் பண்ணுவார். இந்த தானியேலை எப்படி கனம் பண்ணினார் என்றால், தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. ஹல்லேலூயா! தானியேலுடைய தேவன் தானங்க உங்கள் தேவன். தானியேலுக்காக அவருடைய குமாரனுடைய இரத்தம் சிந்தப்படுவதற்கு முன்பதாகவே தானியேலாலே தேவனை விசுவாசிக்க முடியும் என்றால், என்னுடைய செய்தியை நீங்கள் கேட்கறதுனால நீங்கள் சிங்கக்கவியின்குள்ளே இப்பொழுது இருக்கிறீர்களா? அப்படி தான் உணர்றீங்களா? தப்பவே முடியாது பிரதர். அவ்வளவு பிரச்சனை. குடியிலேருந்து வெளியே வரவே முடியாது பிரதர். என் கணவன் கல்யாணம் பண்ண நாள்லேருந்து குடிக்கிறான் பிரதர். கல்யாணம் பண்ண நாள்லேருந்து இன்னொரு பெண்ணோட வாழ்ந்துட்டு இருக்கான். எப்படிப்பட்ட இடியாப்ப சிக்கலாக இருந்தாலும் சரி, அந்த சிக்கலிலிருந்து உன்னுடைய கணவனை விடுவித்து அவனை கனப்படுத்த, உன்னை கனப்படுத்த அவர் ஆச்சரியமும் அனுகூலமான வாசலை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா! தேங்க்யூ மாஸ்டர் ஃபார் யுவர் குட்னஸ். நன்றி ஆண்டவரே. ஓ தேங்க்யூ லார்ட். வாட் அ லவ்விங் டேடி. பாருங்கள், பாருங்கள். அதே போல் யார்? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. அந்த 7 மடங்கு உயர்த்தப்பட்ட அக்கினி ஜுவாலையிலிருந்து அவர்களை தப்புவிக்கிறார். ரைட்? ஹல்லேலூயா! ஓ வாட் அ லவ்விங் டேடி we have. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவன் இப்பொழுது நீங்கள் எந்த பிரச்சனையில் இருந்தாலும் உங்களை தப்புவித்து கனம் பண்ணும்படியாகவே இந்த செய்திகளை கேட்கக்கூடிய வாய்ப்பை உனக்கு தந்திருக்கிறார். மகனே, மகளே, நீ செய்த பிரச்சனையினால தான் உள்ளே இருப்பா, ஜெயிலுக்குள்ள. ரைட்? சிலர் என்னோட ஃபோன் பண்ணுவாங்க. கனடாவிலேருந்து ஒரு சகோதரி ஃபோன் பண்ணாங்க. பிரதர், எஸ் பையன் 15 வயசில் ஒரு மர்டரை பண்ணிட்டான், ஏதோ ஒரு எமோஷனில் பண்ணிட்டான், ஜெயிலில் இருக்கான். என்னை அழைக்கிறாங்க. நான் தைரியமாக சொல்கிறேன், சிஸ்டர், இத்தனை நாளில் உங்கள் பையன் வெளியே வந்துடுவான். ஐயா, இவன் குற்றவாளி தான்ப்பா, ஆனால் குற்றவாளியையும் விடுவிக்கிற தேவன் உன்னோடு பேசி கொண்டு இருக்கிறார். அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கட்டுமா? The book of Job chapter 22 verse 30. Very, very important word. யோபு 22வது அதிகாரம் 30வது வசனம் என்ன சொல்லுது? எப்பா, குற்றவாளியை கூட நான் என்ன செஞ்சிருவேன்? விடுவித்துருவேங்கிறாரு. வாசிக்கிறேன் பாருங்கள். குற்றம் அற்றிராதவனையும் கூட, அப்படின்னா குற்றவாளியையும் கூட தப்புவிப்பார், உம்முடைய கைகளின் சுத்தத்தை நிமித்தம் அவன் தப்பி போவான் என்றார். அதாவது தேவனுடைய அன்புவங்க நம்முடைய அறிவுக்கு எட்டாதுங்க. எத்தனை குற்றவாளி எங்க தப்பிச்சாரு? கையுங்களவுமாக பிடிக்கப்பட்டவள், நியாயப்பிரமாண காலத்தில் இருக்கிறாரு, பிஃபோர் கிராஸ். எல்லாரும் கல்லை எடுத்துட்டு அந்த பெண்ணை கல்லிருந்து கொல்லுவதற்கு. ஏனென்றால் விபச்சாரம் செய்தால் கல்லிருந்து கொல்லப்பட வேண்டும். அந்த நேரத்தில் கூட, நியாயப்பிரமாணத்தின் கீழ்ப்பட்ட நாளில் கூட நம்முடைய நாதனாகிய இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணை விடுவித்தாரா இல்லையா? ஹல்லேலூயா! நீங்கள் எதில் வாழ்றீங்க? யூ ஆர் நாட் அண்டர் லா பட் அண்டர் கிரேஸ். ஐயா, நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே வாழலப்பா, கிருபையின் கீழே வாழ்றீங்க. அப்படி என்றால் என்ன பொருள்? நீங்கள் கீழ்ப்படுகிறதுக்கு நியாயப்பிரமாணம் எதுவுமே கிடையாது. ரைட்? இந்த வெளிச்சத்துக்குள்ளே வந்தீர்கள் என்றால் அவர் மேலே நம்ம வைக்கிற அன்பு கூரையை பிச்சுட்டு போயிருதுங்க. அந்த அன்பு நமக்கு ஒரு பவரை ஜென்ரேட் பண்ணுது. அந்த அன்பு நம்ம என்ஜாய் பண்ணுறோம் பாருங்கள். என்ஜாய் பண்ண அநேக பாவங்களிலிருந்து வெளியே வர முடிகிறது. ஆனால் எல்லா பாவத்திலிருந்து வெளியே வர முடியாது. என்னால் முடியல. ரைட்? பவுல நெஞ்ச நிறுத்தி சொல்கிறான், பாவிகளிலே பிரதான பாவினார். இயேசு கிறிஸ்து தைரியமாக சொல்கிறார், நல்லவன் ஒருத்தரும் கிடையாதுங்க. ஹல்லேலூயா! நல்லவர்கள் மாத்திரம்தான் பரலோகத்தில் இருப்பார்கள் என்றால் 3 பேர் தான் இருப்பாங்க. பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியான தேவன். வேறு யாருமே உள்ளே போகவே முடியாதுங்க. பாவிகளால் தான் பரலோகம் நிரப்பப்பட போகிறது. எப்படிப்பட்ட பாவி? உங்களையும் போல என்னை போல பாவிகள். ஹல்லேலூயா! ஓ, சந்தோஷப்பட்டு கழிகூறுங்க. இன்றைக்கி செய்தி என்ன? தேவன் உங்களை கனப்படுத்துகிற போகிறார். அதில் சில சீக்கிரட்டை நம்ம தியானிக்கிறோம். அதில் ஒரு சீக்கிரட் என்னென்னா, நீங்கள் நல்லவர்களாக இருக்கிறதுனால உங்களை விடுவித்து கனம் பண்ண போகிறதில்ல. நீங்கள் எப்படிப்பட்ட நபர்களாக இருந்தாலும் நீங்கள் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்ததினாலே, நீங்கள் அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு இருக்கிறீர்களே, இட் இஸ் இனஃப். அது போதும். ஹல்லேலூயா! ஓ தேங்க்யூ மாஸ்டர்.
அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவை எப்படி கனப்படுத்தினார் என்று ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போமா? இதே தானியேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 30வது வசனம். இன்னைக்கு தலைப்பு என்ன? தேவ கனத்தின் இறை ரகசியங்கள், ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட்ஸ் ஆஃப் காட்ஸ் ஆனர். எப்படி ஆனர் பண்ணுறாரு பாருங்கள். யாரை? சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ. அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். தானியேல் 3வது அதிகாரம் 29வது வசனத்திலே ராஜா டிக்ளேர் பண்ணுறான், ஆதலால் சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான், அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் ஒருவரும் இல்லை என்று தேவனை அறியாத ஒரு ஹீதன் கிங் டிக்ளேர் பண்றாங்க. இன்னும் என்ன சொல்றார் பாருங்கள். அதே அதிகாரம் 30வது வசனத்தில், பின்பு ராஜா சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான். ஹல்லேலூயா. Thank you Lord for your goodness. தேவன் உங்களை கனம் பண்ண துவங்கி விட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆபிரகாமை போல தேவனுடைய வாக்கு தத்தங்களை நம்ப முடியாத சூழ்நிலையிலும் நீங்கள் நம்ப வேண்டும். அது சாத்தியம். ரைட்? தானியேலை போல விசுவாசிக்க முடியாத காலத்திலும் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவை போல 7 மடங்கு இல்லையா ராஜா கிங்கு, 70 மடங்கு உயர்த்தினாலும் எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். நெஞ்ச நிமித்திரம் பாருங்க. ஆனர். ஹல்லேலூயா. தேவனால் உயர்த்தப்படுவதற்கு தேவனை அறியாத ராஜாக்களையும் பயன்படுத்துகிறார் பாருங்க. அது அவருடைய அனந்த ஞானம். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். பாருங்க, நம்ம மோசே அவனை கொல்லுவதற்கு ராஜா என்ன செஞ்சான்? சட்டம் போட்டான். அநேகரை கொண்டு போட்டாங்க. தேவன் அந்த நம்ம மோசையுடைய அக்கா தமைக்கு மூலமாக அவன் பாதுகாக்கப்படுகிறது மாத்திரமல்ல, அந்த மோசையினுடைய தாயை கொண்டே அந்த மகனுக்கு பாலூட்டும்படியாக தாய்க்கு சம்பளமும் வந்துடுதுங்க. ராஜா எவ்வளோ சம்பளம் கொடுத்துருப்பார்ல. ஐயா, அது அவருடைய ஞானம். தப்புவித்து உன்னை கனம் பண்ண போகிறார். எதில் நீ சிக்கி இருக்கிறார்? எத்தனை கோடி கடன், அதிலிருந்து தேவன் உன்னை தப்புவித்து உன்னை கனம் பண்ணுவார். எப்படி கனம் பண்ணுவார் தெரியுமா? அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். இப்போ எதில் நீங்கள் சிக்கியிருக்கீங்க? ஸ்டேஜ் 4th ஸ்டேஜ் கேன்சரா? அந்த வியாதியிலிருந்து உன்னை தப்புவித்து உன்னை எப்படி கனம் பண்ணுவார் என்று நான் இமேஜின் பண்ணுறேன் தெரியுமா? நீ அடையார் கேன்சர் இன்ஸ்டிடியூட்டுக்கு ரெகுலராக போவா, அந்த இன்ஸ்டிடியூட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ரைட்? எஸ், அது அவருக்கு அற்பகாரியம். அற்பகாரியம் அருமையானவர்களே. ஆமாம், உலகத்தில் எங்கே இருந்தாலும் எந்த கேன்சர் பேஷண்ட் இருந்தாலும் உன்னைத்தான் அழைப்பார்கள். ஐயா, நான் லண்டன்லேருந்து பேசுகிறேன், சொல்லுங்கள் சிஸ்டர். ஐயா, என்னுடைய மகன் 4th ஸ்டேஜ் கேன்சர், அந்த கட்டி மேலே கை வைங்க. பல போசாத்தானே, கையை எடுத்துருங்க சிஸ்டர், செக் பண்ணுங்க. போயிட்டா கட்டி மறைஞ்சிட்டியா? இப்போ என்ன சொல்லுவீங்க? கடைசி வைரஸோ அழிந்து விட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று நீங்கள் பஞ்ச் பண்ணுவீங்க. நான் சொல்கிற வார்த்தை சிம்பிளான வார்த்தைங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ கிங்குக்கு முன்னால் சொன்னாங்க, நான் கேமரா முன்னால் தான் நிற்கிறேன். என்ன சொன்னார் ராஜா? 7 மடங்கல்ல 70 மடங்கு உயர்த்தினாலும் நீ நிறுத்துகிற பொற்சிலையை வணங்க மாட்டோம் என்று முழங்கினார்கள் அல்லவா? சிக்கலிலிருந்து விடுவித்து தேவன் அவர்களை கனம் பண்ணின தேவன் உன்னோடு பேசி கொண்டு இருக்கிறார். டியர்லி பிலவட் காட்ஸ். ஹல்லேலூயா. பாருங்கள், தாவீது எப்படி கனம் பண்ணப்பட்டான்? ரைட்? வாசிக்கணுமா? உங்களுக்கு தான் தெரியும் பாருங்க. எப்படியெல்லாம் அவன் தேவனால் கனம் பண்ணப்பட்டான் பாருங்கள். ராஜாவாக உயர்த்தி தேவன் அவனை கனம் பண்ணினார். இன்னும் என்ன கொடுத்தார் பாருங்க. 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 30வது வசனம் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்கள். பெலிஸ்தருடைய பிரபுக்கள் புறப்படுகிற போதெல்லாம் தாவீது சவுலுடைய ஊழியக்காரர் எல்லாரை பார்க்கிலும் புத்திமானாய் நடந்து கொண்டான். அவன் பெயர் மிகவும் கனம் பெற்றது. அவன் பெயர் பெருமைப்படுத்தப்பட்டது. ஏன்? மிகவும் புத்திமானாய் நடந்து கொண்டான். கர்த்தர் அப்படித்தான் ஆனர் பண்ணுவாருங்க.
இட் இஸ் த சீக்ரெட். என்ன சீக்ரெட்? நீ நம்ப முடியாத இடத்திலும் தேவனை நம்பி அந்த வார்த்தையை பேசி ஒரு அற்புதத்தை செய்யும் பொழுது தேவன் உன்னை அப்படி கனம் பண்ணி உயர்த்த ஆவலாக இருக்கிறதுனால உன்னோடு பேசி கொண்டு இருக்கிறார். துணிகரமாக எழும்புங்க. there is only one life, it will soon be past. நீ விசுவாசத்தில் என்ன செய்கிறாயோ அது மாத்திரம்தான் நிலைத்திருக்கும். ஒரே ஒரு வாழ்க்கை, அதுவும் சீக்கிரமாக கடந்து போகும். 120 வருஷத்தோட முடிஞ்சு போங்க. அதிலே தேவன் நீங்கள் சரித்திரம் படைக்க போகிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏனென்றால் நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள். ஏனென்றால் என்னுடைய பிரசங்கத்தை கேட்குறீங்க. நீங்கள் தேவர்கள் என்பதை என்றைக்கு உணர்வீர்களோ அந்த நாளிலிருந்து தேவனால் கனம் பெறுவீர்கள். ஹல்லேலூயா. ஓ thank you master, what a loving daddy we have. இல்லையா? கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலே அவர்களுடைய சிறையிருப்பை மாற்றி தேவனால் எப்படி அவர்கள் கனம் பெற்றார்கள் என்று சொல்லி நம்ம தியானித்தோம். ஆபிரகாமை தேவன் எப்படி கனப்படுத்தினார் என்று சொல்லி பார்த்தோம். தாவீதை எப்படி கனப்படுத்தினார் என்று சொல்லி பார்த்தோம். இல்லையா? வேற யாரு? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, இவர்களை தேவன் எப்படி கனம் பண்ணினார் என்று சொல்லி பார்த்தோம். இவர்கள் யாருமே உங்களிடத்தில் என்னிடத்தில் வரவே முடியாதுங்க. அது எலியாவா இருக்கலாம், எலிசாவா இருக்கலாம். இவர்கள் எல்லாரை விட நாம் பெரியவர்களாக இருக்கிறோம். எப்படி நீங்கள் கனம் பெறாமல் இருக்க முடியும்? வாசிக்கட்டுமா? இயேசு சொன்னதை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 11:11. ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினது இல்லை. ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறோம். பாருங்கள், என்றைக்கு நம்ம மறுபடி பிறந்தோமோ, ரைட், இயேசு கிறிஸ்துங்கிற நாமத்தை அறிந்து அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு நாம் என்றைக்கு மறுபடி பிறந்தோமோ, மறுபடியும் பிறக்கும் பொழுது அவருடைய ராஜ்யத்திற்கு உள்ளேயே பிறந்துட்டோம். கொலோசையர் 1:13. இருளின் அதிகாரத்திலிருந்து அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு நம்ம உட்படுத்தப்பட்டுட்டோம். பாருங்க, அப்போ அருமையான தேவர்களே, நீங்கள் பரலோகத்தில் பழைய ஏற்பாட்டில் நான் இப்போ சொன்ன பாருங்க, மோசேயை விட நீங்கள் சிறந்தவர்கள், பெரியவர்கள். இயேசு சொல்றாருங்க, தாவீதை விட பெரியவர்கள், ஆபிரகாமை விட பெரியவர்கள், ஈசாக்கு யாக்கோபை விட பெரியவர்கள், எலிசாவை விட பெரியவர்கள். சொன்னவர் பொய் சொல்லுகிறவளப்பா. யோவான் ஸ்நானகன் தான் டாப்புப்பா. ஆனால் ஒரு சந்ததி வருது, சிலுவைக்கு பிறகு ஒரு சந்ததி வருது. இப்போ இருக்கிற இந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எவனுமே இவர்கள்கிட்ட வர முடியாது. அப்படி நம்மை கனப்படுத்துவார் அல்ல, கனப்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ, இவர்களுக்கு இல்லாத கனம் என்னலான்னு நான் சொல்லட்டுமா? இயேசு கிறிஸ்துங்கிற நாமம் இவர்களுக்கு இல்லைங்க. இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினால இவர்கள் கழுவப்படவில்லை, கழுவப்பட முடியாது. இவர்களெல்லாம் சிலுவைக்கு முன்பதாக வாழ்ந்தவர்கள், ரைட்? இவர்களை பார்த்து தேவன் நீங்கள் தேவர்களா இருக்கிறீர்கள் என்று சொல்லவில்லை. முக்கியமான சீக்கிரட்டுங்க, நீங்கள் இனி கனம் பெற போறதில்லை, நீங்கள் இப்பொழுதே கனம் பெற்று இருக்கிறீர்கள். எப்படி கனம் பெற்று இருக்கிறீர்கள்? அந்த யோவான் ஸ்நானகன், எலியா, எலிசா, தாவீதை விட நாம் பெரியவர்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறோம். மேத்யூ 11:11, அக்கார்டிங் டு மேத்யூ 11:11. அப்புறம் அக்கார்டிங் டு ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 10 verses 34 and 35. யோவான் 10வது அதிகாரம் 34, 35 இந்த வசனங்களை இந்த வார்த்தை சொன்னது இயேசு கிறிஸ்து. என்ன சொல்லுகிறாரு? நீங்கள் தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டதுனால நீங்கள் தேவர்களாக கனம் பெற்று இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அதனால தாங்க அவ்வளவு பெரிதான ரட்சிப்பு அது. நீங்கள் என்னைக்கு மறுபடி பிறந்தீர்களோ அன்றைக்கே தேவனாயிட்டீங்க. 21வது நூற்றாண்டின் தேவர்களோடு தேவனுடைய ஆவியானவர் திட்டமும் தெளிவுமாக பேசிக்கொண்டே இருக்கிறார். பிரச்சனை என்னன்னா, அக்செப்டன்ஸில் தான் பிரச்சனை வருது. ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பாவத்துக்கு பரிகாரம் பண்ணிட்டார். ஆனால் அநேகர் அவர் ரட்சிக்கப்படலையே. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே நாம் மனிதர்கள் கிடையாது, தேவர்களாக இருக்கிறோம். எந்த ஆனர் பண்ணி வச்சிருக்கிறார் பாருங்க. வாட் டூ வி டிஸ்கஸ்?
ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட்ஸ் ஆஃப் காட்ஸ் ஆனர். ஒரு மனுஷனை, ஒரு குப்பானை, ஒரு சுப்பானை எடுத்து அவர் எந்த அளவு கனம் பண்ணி வைத்திருக்கிறார். சாதாரண வாழ்க்கை வாழ முடியுமாங்க? வாழவே முடியாதுங்க. நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளுங்க, சாதாரண வாழ்க்கையை வாழ முடியாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து சொன்னவற்றை உங்களுடைய மைண்டை அக்செப்ட் பண்ண, ஆமாம் என்னை பற்றி தானே சொல்லியிருக்கிறாரு, வசனத்தினால தானே நான் ரட்சிக்கப்பட்டேன். அப்போ இந்த வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் என்று சொன்னவர் பொய் சொல்லுறதுக்கு மனுஷன் இல்லையே. நான் தேவனாக இருக்கிறேன் என்று சொன்ன பாருங்க, ஐ ஆம் அன்லிமிட்டெட்ங்கிற பேனரை போடுறதுக்கு தைரியம் வந்துட்டுங்க. ஐ ஆம் அன்லிமிட்டெட், யூ ஆர் ஆல்சோ அன்லிமிட்டெட். Why? You are God's. அதனால தான் நான் தைரியமாக சொல்லும்படியாக ஆவியானவர் என்னை வழி நடத்த, சொல்லுப்பா நீங்கள் தேவர்கள் என்று சொல்லு, அருமையான தேவர்களை என்று சொல்லி என்னுடைய பிள்ளைகளை கண்களை திறந்து விடுங்கிறாரு. ஹல்லேலூயா. 2000 ஆண்டுகள் தேவனுடைய சரீரமாகிய சபை தேவனை ஏமாத்திட்டுங்க. தங்களுக்கு இருந்த அந்தஸ்தை இருட்டில் கொண்டு பிசாசு வச்சுட்டு அவருடைய ஏஜென்ட்டுகள் மூலமாக இன்றைக்கு கண்கள் திறக்கப்படுகிற நாள். உங்களால் சாதாரண வாழ்க்கை வாழவே முடியாது. ஏனென்றால் நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள். எனவே நீங்கள் என்ன செய்வீங்க? இயேசு கிறிஸ்து செய்ததை விட மிகப்பெரிய பயங்கரமான அற்புதங்களை செய்து அவருடைய வார்த்தையை உறுதி செய்து தேவனுடைய ராஜ்யத்தை 21ஆவது நூற்றாண்டில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவீர்கள். அதனுடைய விளைவு என்ன? சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்து இருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரம்பும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எழுந்திருங்க. ஈஸியான வாழ்க்கைக்கு அழைக்கிறேன், ஜாலியான வாழ்க்கைக்கு அழைக்கிறேன், சக்சஸ்ஃபுல்லான வாழ்க்கைக்கு அழைக்கிறேன், காட்ஸ் ஆனர்னால் நிரப்பப்படுகிற வாழ்க்கைக்கு தேவனுடைய ஆவியானவர் உன்னை அழைக்கிறார். மகனே மகளே, ஐயா நான் இதுக்கு என்னையா செய்யணும்? நீங்கள் தலைகளை நிற்கக்கூடாது. அப்படி என்றால் என்ன பொருள்? சுய முயற்சியே பண்ணக்கூடாதுப்பா, சுய முயற்சியே பண்ணக்கூடாது. நான் எப்படியாவது 40 நாள் உபவாசம் பண்ணி நான் தேவனுடைய இருதயத்தில் இடம் பிடிக்கிறேன், தேவன் செய்ததை விட பெரிய அற்புதங்களை செய்கிறேன். பருப்பு வேகாது, பருப்பு வேகாது. அப்படின்னா என்ன பொருள்? ஒரு தலைவலி வைத்திய வலியை கூட உன்னால் சுகமாக்க முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் யூ ஆர் ஆல்ரெடி ஃபுல்லி குவாலிஃபைடு அண்ட் ஆல்சோ யூ ஆர் ஃபுல்லி எம்பவர்டு. என்ன பொருள்? எப்பா உன்னுடைய ரட்சிக்கப்பட்ட ஆவி மனிதனிலே நீங்கள் பூரணமாக தகுதியாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். இந்த மேலான ரகசியத்தை ஏற்றுக்கொள்ளுவதற்காக தான் நான் என்ன சொல்கிறேன்? விசுவாசியின் அதிகாரம், பிலீவர்ஸ் அத்தாரிட்டி. நான் சொன்ன பாருங்கள், சுமார் 35 ஆண்டு காலங்கள் நான் தேவனுக்கு ரட்சிக்கப்பட்டு ஊழியம் செய்கிறேன். முதல் 27 ஆண்டுகள் ஒரு அற்புதம் கூட செய்யலை. இந்த 8 ஆண்டுகளாக அற்புதம் செய்யாத நாளே இல்லைங்க. எஸ், சும்மா சும்மா அற்புதம் நடக்கு. ஒரு சகோதரி நாகர்கோவிலேருந்து கூப்பிட்டாங்க பாருங்கள். இது நடந்து சில ஆண்டுகள் ஆகிவிட்டன. கழுத்தில் ஏதோ வலின்னாங்க, கழுத்தில் கை வச்சாங்க, பொத்தினி விழுந்துட்டாங்க. 600 கிலோமீட்டருக்கு அங்கே. என்னிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் 24/7 பாய்ந்து சென்று கொண்டே இருக்கிறது. அப்படி நம்மை தேவன் கனம் பண்ணி வைத்திருக்கிறார். ஏனென்றால் நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அதனால தாங்க அவர் தைரியமாக சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? நான் செய்ததை விட பெரிய அற்புதங்களை செய்வார். யாரு? குப்பா சுப்பா 3.5 ஆண்டு காலங்கள் பயிற்சி அளித்த பிறகும் கடலுக்குள்ள நிர்வாணமாக நின்று மீன் பிடித்த பேதையாகிய சொதப்பல் மன்னனாகிய பேதுருவை கொண்டு உலகத்தை உலுக்கிற தேவன் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். அவருடைய மகத்துவமான சத்தியங்களை அறியும்படியான வாய்ப்பையும் வாஞ்சையும் தேவனுடைய ஆவியானவரை உனக்கு தந்திருக்கிறார். மகனே மகளே, உன்னை எப்படி குவாலிஃபை பண்ணார் என்று சொல்லி பார்த்து முடிப்போமா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூத்து. இந்த 2 வசனங்கள் முக்கியங்க. உங்களை எந்த அளவுக்கு தகுதிப்படுத்தி இருக்கிறார், எந்த அளவுக்கு சூப்பர் நேச்சுரல் மேனாக வல்லமைப்படுத்தி இருக்கிறார் என்பதற்கு 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 24வது வசனமும் 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 31வது வசனத்தையும் மனப்பாடம் செய்யுங்க. உன் சக்தியை வச்சு செத்தவங்களாம் எழுப்ப முடியாது. உன் விசுவாசத்தை வச்சு என்ன செய்ய முடியாது? கல்லறை தோட்டத்தை காலி செய்ய முடியாது. என்ன செஞ்சிட்டாரு? இயேசுவையே உனக்கு ஞானமாக்கிட்டாரு, இயேசுவையே உனக்கு தகுதியாக்கிட்டாருப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் உங்கள் நீதியை வச்சு கிட்ட போகவே முடியாது. என்ன செஞ்சார்? அவருடைய அனந்த ஞானம் இயேசு கிறிஸ்துவையே உனக்கு நீதியாக்கிட்டாரு. இயேசு கிறிஸ்துவையே உனக்கு தகுதியாக்கிட்டார், உனக்கு பரிசுத்தமாக்கிட்டார். மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவையே உனக்கு தேவ பலனாக்கிட்டாரு, சூப்பர் நேச்சுரல் பவர் ஆக்கிட்டாரு. ஆகனால தான் நான் தைரியமாக இயேசு சொன்ன வார்த்தையை சொல்கிறேன். இயேசு கிறிஸ்து ஒன்றை பார்த்து என்ன சொன்னார்? நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள், நீங்கள் உலகத்திற்கு உப்பாக இருங்கள் அல்ல, இருக்கிறீர்கள். யூ ஆர் த லைட் ஆஃப் த வேர்ல்டு. யூ ஆர் the salt for the world and also of the world. Hallelujah. Thank you, Lord. Oh, thank you, Master, for your goodness. நன்றி ஆண்டவரே. இன்னும் இயேசு கிறிஸ்து உங்களை பற்றி என்னங்க சொன்னார்? கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் உங்களுக்கு சாவே கிடையாதுங்க, சாவே கிடையாது. ஏன்? அவருடைய மாமிசத்தை நம்ம புசிக்கிறோம் இல்லையா? இன்றைக்கு இந்த செய்தியை நாம் சில நிமிடங்களில் முடித்த பிறகு கம்யூனியனில் நீங்கள் பங்கு பெற போகிறீங்க. உங்கள் வீட்டில் இருந்தால் ஏதாவது ஜூஸ் எடுத்துக்கிடுங்க, அதாவது தண்ணி எடுத்துக்கிடுங்க, பிஸ்கெட் எடுத்துக்கிடுங்க, ரைட்? லஞ்ச் ஏதாவது பண்ணியிருந்தால் அதை எடுத்துக்கிடுங்க. சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்குங்க. இந்த சூப்பர் நேச்சுரல் பவர் என்ன செய்யும் தெரியுமா? உங்களுடைய சாவை சாகடித்து விட்டது என்று இயேசு கிறிஸ்து யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 58வது வசனத்தில் சொல்லியிருக்கிறாருங்க. நீங்கள் என்னுடைய மாம்சத்தை புசித்து என்னுடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிறதுனால யூ ஹேவ் இம்மார்டல் லைஃப். உங்களுக்கு சாவே கிடையாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், நல்லவர், நல்லவர். நீ எவ்வளவு பாவம் செய்தாலும் நீ அவருக்கு அந்த செடியாகிய இயேசு கிறிஸ்துவில் இருக்கிறா. எனவே உன்னை யாரும் துண்டிக்க முடியாது. ஹல்லேலூயா. யோவான் 6வது அதிகாரம் 56வது வசனம் என்ன சொல்றாரு? நீங்கள் என்னுடைய மாம்சத்தை புசிக்கிறதுனாலே நீங்கள் என்னிலே நிலைத்து இருக்கிறீர்கள். இருங்கள் என்று சொல்லலை, இருக்கிறீர்கள். நானும் உங்களிலே நிலைத்து இருக்கிறேன். உங்களை ஒருவரும் என்னுடைய கரத்திலிருந்து பறிக்க முடியாது. உங்களுடைய பாவங்களும் தேவனுடைய கரத்திலிருந்து உங்களை பறிக்க முடியாது. இந்த வெளிச்சத்துக்குள்ளே வந்தீங்கன்னா அநேக பாவங்களிலிருந்து வெளியே வருவீர்கள். உங்களுடைய கீழ்ப்படிதலில் குறைவு இருக்கும் பொழுதும் தேவன் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. டியர்லி பிலவட் காட்ஸ், இதில் பாருங்கள், ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது? இயேசு கிறிஸ்துவை போல நம்ம செயல்படணும். எப்படி? போகிற இடத்திலெல்லாம் அங்கே இருக்கிற பொருட்களினாலே அற்புதம் செய்யணும். எதிலெல்லாம் அவர் அற்புதம் செஞ்சார்? எச்சிலை எடுத்து அற்புதம் செஞ்சார், ரைட்? அவருடைய வஸ்திரத்திலிருந்து அற்புதம் செய்தார். அங்கே இருந்த கற்சாடிகள் தண்ணீரின் மூலமாக அற்புதம் செய்தார். பாருங்க, இட்ஸ் எ ரெஸ்பான்சிபிலிட்டி. வேர் எவர் யூ கோ. அவர் எங்கெல்லாம் போனார்? கடற்கரைக்கு போனாலும் சூப்பர் நேச்சுரலாக மிராக்கிள் பண்ணி பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார். கப்பர்நகூமுக்கு போனாலும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அங்கே இருக்கிற பிரச்சனையை தீர்த்து வைப்பார். கானா ஒரு கல்யாண வீட்டுக்கு போனாலும் அங்கே என்ன செய்வார்? பொருட்களை வைத்து அற்புதம் செய்வார். கடலில் கப்பலில் போனாலும் தன்னுடைய நாவல இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி அற்புதம் செய்தார். அவரை பின்பற்றும்படியாக he is our complete மாடல். அவரே நமக்கு முழுமையான மாடல். அவரை 3 வருஷம் எவனும் தொடலை. பவுலை அடித்தாங்க, ஏன்னா வாங்கிக்கிட்டான். என்ன செய்திருக்கணும்? கையை தூக்குறாங்க. உன் கையை இங்கே இருக்கட்டும், நீங்கள் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். உங்களை அடிக்க எவனும் வாரானா? பேசுங்க, இயேசுவின் நாமத்தினால இந்த கையை இங்கே இருக்கட்டும். அடுத்து என்ன செய்யணும்? நம்ம 400 செய்தியை அனுப்பிவிடுங்கள். அவர்கள் கேட்க கேட்க அவர்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாகி அந்த தண்டனையிலிருந்து, அந்த வேதனையிலிருந்து தப்பித்து கொள்ளுவார்களா இல்லையா? அந்த ஆற்றல் உங்களுக்குள்ளே தேவன் வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, நீங்கள் அந்த கம்யூனியன் கையில் எடுத்துட்டீங்களா? இப்படிப்பட்ட நல்ல அழகான பேக்கிங், கிரேப் ஜூஸு, அது மேலே ஒரு வேஃபர் பிஸ்கெட் வைத்து அதை மூடிய வைத்து இப்பொழுது கிறிஸ்தவ புஸ்தக சாலைகளிலே கிடைக்கின்றன. நீங்கள் அதை வாங்குங்க. உங்கள் வீட்டில் வாரம் ஒரு முறை நீங்கள் கண்டிப்பாக கம்யூனியன் எடுங்க. நாள்தோறும் கூட எடுக்கலாம், இல்லது மாதம் ஒரு நாள் எடுக்கலாம். ஆமாம், இது அவருடைய சரீரமாக இருக்கிறது. இதனுடைய மகத்துவங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரத்தை 48லேருந்து 58 வசனங்களை, அந்த 11 வசனங்களையும் பல முறை நீங்கள் தியானிங்க.
நீங்கள் இதை எடுக்கும் பொழுது அந்த 11 வசனங்களையும் வாசித்து தைரியமாக நீ எடுங்க. இதில் சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்குது. இதை நாம் சாப்பிடுகிறதுனால நமக்கு மரணம் கிடையாது. இயேசுவின் நாமத்தினால தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து நாங்கள் இந்த கம்யூனியன் எடுக்கிறோம். என்னுடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் இருக்கிற அவிசுவாசம் எல்லாம் அகன்று போவதாக, வியாதியெல்லாம் இவர்களை விட்டு விலகுவதாக. இந்த க்ஷணப்பொழுதில் இவர்கள் வியாதியிலிருந்து வெளியே வருகிறார்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என்னோடு சேர்ந்து நீங்கள் புசிக்கலாம். இது அவருடைய இரத்தத்தினாலான உடன்படிக்கை, உங்களுடைய தரித்திரத்தை நீக்குகிற வல்லமை. ரைட், இந்த திராட்சை ரசத்தில் இருக்குது, அல்ல நீங்கள் கையில் வைத்திருக்கிற திரவ பொருளில் இருக்குது. அது என்ன செய்யும்? உங்களை கோடா கோடியாய் பெருக பண்ணும். நான் சொன்னபடி தான் ஆகும். நீங்கள் ஆமேன் மாத்திரம் சொல்லி என்னோடு சேர்ந்து அவருடைய இரத்தத்தை நாம் பானம் பண்ணுவோமா? கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் இனி நாம் பலி செலுத்த வேண்டிய அவசியமில்லை. இயேசு கிறிஸ்துவையே பலியாக்கி அதை விசுவாசிக்கக்கூடிய கிருபையும் நமக்கு தந்து நம்மை தேவர்களாக உயர்த்தி வைத்திருக்கிற தேவனுக்கு நாம் ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. தேவரே, நீர் எங்களுக்கு செய்த சகல உபகாரங்களையும் மறவாமல் இருக்க ஆவியானவர் எங்களுக்கு நினைப்பூட்டுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் திரையிலே காணுகிறது நல்ல நிலம். நல்ல நிலத்தில் விதைத்தால் அது என்ன செய்யும்? 1000 மடங்கு பெருகி வரும். நீங்கள் விதையுங்கள். நீங்கள் இந்த செய்திகள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். இந்த செய்தியை பல மொழிகளிலே மொழிபெயர்த்து உலகமெங்கும் நாம் பறைசாற்ற போகிறோம். இந்த தேவனுடைய வார்த்தை பறைசாற்றப்படுகிற இடத்திலெல்லாம் ஜனங்கள் விடுவிக்கப்படுவார்கள் என்பது மாத்திரமல்ல, அவர்கள் சீஷர்கள் ஆவார்கள். ஊழியம் என்றாலே சீஷர்களை உருவாக்குவது தான். நம்முடைய செய்திகள் சீஷர்களை உருவாக்குகிறது. நீங்கள் இதில் ஒரு பங்காளர்களாக மாறுங்கள். இதில் விதையுங்கள். என்னோடு தொடர்பு கொள்ளுங்கள். 1111 என்னுடைய சொந்த நம்பர். இந்த செய்திகளை நாம் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு, ஷூட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு கேமரா வேணும். 4.5 லட்சம், 4.5 லட்சம் ரூபாய் கேமரா வேணும். நீங்கள் அதில் விதைக்க விரும்புகிறவர்கள் நீங்களே இந்த கேமராவை வாங்கி கொடுக்கலாம். அந்த ஸ்பெசிஃபிகேஷனை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். இப்பொழுது நான் ஒவ்வொரு நாளும் நாம் அதை வாடகைக்கு எடுக்கிறோம். இதை நீங்கள் ஒருவரே கூட வாங்கி கொடுக்கலாம். இதில் உங்கள் கரத்தை நீட்டுங்கள். நீங்கள் விதைக்கிற விதையானது 10,000 மடங்காக பெருகி உங்களுக்கு திரும்பி வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் எங்களோடு தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.